குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் 2 ஸ்பூன் போதும். லயன் டேட் சிரப். இதுல அயன், ஃபைபர், விட்டமின்ஸ், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. லயன் டேட் சிரப். மதுரை அரிட்டாப்பட்டியில் டங்ஸ்டன் சுரங்கத்திற்கு எதிராக நாம் தமிழர் கட்சி சார்பில் நடந்த போராட்டத்தில் ஒருங்கிணைப்பாளர் சீமான் பேசினார். இந்த தீர்மானம், இந்த போராட்டம் டங்ஸ்டன் சுரங்கம் தோன்றுவதற்கு எதிராக அந்த அனுமதி கொடுக்க கூடாது, தடுக்க வேண்டும் என்று என் மக்கள் தன்னெழுச்சியாக போராடி எத்தனை நாட்கள் கழித்து நீங்கள் தீர்மானம் நிறைவேற்றினீர்கள்? உங்கள் மனச்சான்றை சொல்லுங்கள். நாம் தமிழர் கட்சியும் நானும் அரிட்டாப்பட்டியில் போராட்டத்தை அறிவித்த அவசரமாக நீங்கள் அவனை அந்த நிலத்தில் விடக்கூடாது என்று தீர்மானம் நிறைவேற்றினீர்கள். தீர்மானம் எப்படி? மாண்புமிகு ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எழுந்து நீங்கள் தான் அனுமதி கொடுத்தீர்கள் என்கிறார். இந்த பக்கம் மாண்புமிகு அமைச்சர் ஐயா துரைமுருகனும் மாண்புமிக்க முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்களும் எழுந்து இல்லை இல்லை நீங்கள் தான் அனுமதி கொடுத்தீர்கள் என்று. நாங்கள் அதை பார்க்கிற நாங்கள் என்ன செய்வது? நீங்கள் 200 பேருமே சிறந்த ஆட்டக்காரர்கள் தான், நன்றாக விளையாடுகிறீர்கள். எங்களை ஏமாற்றி அவர் சொல்லுகிறார், நீங்கள் தான் முதலாக தம்பித்துறை தான் அதை அனுமதித்தார், அனுமதி கொடுத்து ஒப்புதல் கொடுத்து விட்டு வந்தார். அவர் சொல்றார் நான் கொடுக்கல. 2004, 2024, 25 இந்த காலகட்டங்களில் ஐயா துரைமுருகன் தான் இதற்கு அனுமதி கொடுத்தார் என்று இவர் இந்த எதிர்க்கட்சி மாறி மாறி ஒருவருக்கு ஒருவர் குற்றம் சாட்டி கொண்டிருக்கிறார். இவர் சொல்லுகிறார் நீங்க சரியில்லை என்று, அவர் சொல்லுகிறார் நீங்கள் சரியில்லை என்று. நாங்கள் சொல்கிறோம் நீங்கள் 2 பேருமே சரியில்லை, உங்களை ஒழித்தால் தான் நாடு மக்களும் நிம்மதியாக வாழ முடியும் என்று நாங்கள் சொல்லுவோம். இப்படித்தான் துணை முதல்வராக இருக்கும்போது அன்று இதே எங்க ஐயா டிஆர் பாலு இதே மாதிரி வலைகள் தொலைக்காட்சிகளுக்கு பேட்டி கொடுத்தது இருக்கிறது. என் உடன் பிறந்தார்களே, நாங்கள் தான் மீத்தேன் திட்டத்தை கொண்டு வந்தோம் என்று பெருமையோடு பேசிய பெருமக்கள் இவர்கள். நானும் என் அண்ணன் பழனிமாணிக்கமும் சேர்ந்துதான் கொண்டு வந்தோம் என்று பேசியவர்கள் இவர்கள். நம்முடைய மதிப்புமிக்க தலைவர்கள், வணக்கத்துக்குரிய பெருமக்கள் சொன்ன வார்த்தை. அன்றைய துணை முதல்வராக இருந்த மதிப்பிற்குரிய ஐயா ஸ்டாலின் அவர்கள் கையெழுத்திட்டார்கள். கேட்டால் ஆய்வு செய்கிறோம் என்று சொன்னார்கள். அதற்காக கையெழுத்திட்டேன் என்று. மக்களின் போராட்டம் பேரெழுச்சியாக வெடித்த பிறகு தெரியாமல் கையெழுத்திட்டு விட்டேன் என்று சொன்னார்கள். அப்போது ஒருவன் எழுந்து கேட்டேன், அப்படியே தெரியாமல் அண்ணா அறிவாலயத்தை எங்களுக்கு எழுதி வைத்து விடுவீர்களா என்று கேட்டேன். தெரியாமல் ஒரு கையெழுத்து போட்டு விடுங்களேன், மறந்த வாக்கலாம்.